பாரம்பரிய பஞ்சாபி ஸ்பெஷலில் சர்சோ கா சாக் தாங்க செய்ய போகிறோம். இந்த உணவு வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க. நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்துக்கு அதிக பெனிஃபிட்ஸோடவும் இருக்கும். இந்த ஒரிஜினல் பஞ்சாபி ஸ்டைல் சர்சோ கி சாக் எப்படி செய்வது செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு வந்து கடுகு எண்ணெய், அப்புறம் பாலக்கீரை, பருப்பு கீரை, வெந்தயக்கீரை இந்த 4 கீரையும் எடுத்துருக்குறாங்க. இந்த 4 கீரையும் நல்லா துண்டாக கட் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ துண்டாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கீரை டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்த அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை 7 to 8 விசில் போதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 6 பச்சை வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மக்காச்சோள மாவு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 10 ஸ்பூன் போல் மக்காச்சோள மாவு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி லைட்டாக வெதப்பாக இருந்தால் போதும். அந்த சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அதை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து கீரையில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை 7லேருந்து 8 விசில் வந்த அப்புறம் நல்லா 5 மினிட்ஸ்க்கு போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மக்காச்சோள மாவு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதையும் நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா விடாமல் மத்து போட்டு கடைஞ்சிட்டே இருங்க. 1 டம்ளர் அந்த சுடு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் வந்து 5 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு 10 பூண்டு நல்லா பொடியாக நறுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் நல்லா கலர் மாறும்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னசாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து கீரையில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. கொதிச்ச அப்புறம் நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க சர்சோ கி சாக். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் செய்யறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நினச்சிங்கன்னா போல் இல்லை நாளைக்கு காலையில் கொஞ்சமாக இந்த சர்சோ கி சாக்கில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் சப்பாத்தியோடு இதை டேஸ்ட் பண்ணோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.